இந்த வருஷம் மட்டும் நரேனுடைய புத்தகங்கள் 10 லட்சம் பிரதி வித்திருக்கு. You are fantastic, Naren. I love you. I love you. I love you, man. நீங்க புக் பிரைஸ் வாங்கிட்டீங்க. இது எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த விருது எனக்கு கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சார் கேள்வி இது? கண்டிப்பா. அப்புறம் நெக்ஸ்ட், உங்க எழுத்து ரொம்ப சுருக்கமா இருக்கு. வாழ்க்கைங்கிறது பெருசா இருக்கணுமே தவிர நீளமா இருக்க கூடாது. லைஃப் ஷுட் பி பிக் பட் நாட் லாங். இல்லனா போர் அடிச்சிடும். நான் வாழறதுக்காக எழுதல, எழுதுறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க எழுத்துக்கள் எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்டதாவே இருக்கே. ஏன்? எனக்கு எப்பவோ கே பாலச்சந்தர் சார் சொன்ன விஷயம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. A woman is a bundle of contradiction. ஒரு பொண்ணுங்கிறவ எப்படி பேசுவா, பழகுவா, எப்ப கவுப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது. She is an interesting case study, you know. அதனால தான் என்னோட எழுத்துக்கள் எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. சார், உங்க வெற்றியின் ரகசியம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிசினஸ்மேன் கிட்ட வெற்றியின் காரணத்தை கேட்டா தொழில் ரகசியம் சொல்லி மழுப்புவான். ஆனா ஒரு எழுத்தாளனா என்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என் கதையில வர கதாபாத்திரங்கள் சில நேரங்கள்ல கற்பனை, பல நேரங்கள்ல நெக்ஸ்ட். புக்கர் பிரைஸ் வாங்கி உலக அளவுல பெரிய எழுத்தாளர் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க ஆங்கிலத்தில் தான் எழுதுவீங்களா? ஆங்கிலத்திலேயே எழுதுவேன். உங்க அடுத்த நாவலை பத்தி சொல்லுங்க. இறுதி நாவல்னு சொல்லுங்க. ஏன் சார் இந்த வெற்றி போதும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில நான் பேர், பணம், புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா என் வெற்றியை நான் இன்னும் என்ஜாய் பண்ணல. ஐ வாண்ட் டு செலிப்ரேட் மை சக்சஸ். உங்க அடுத்த நாவலை எப்போ எழுத போறீங்க? உங்களுக்கே தெரிய வரும். சார், எல்லார் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. உங்க வெற்றிக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? தப்பா சொல்றீங்க. என் வெற்றிக்கு முன்னாடி ஒருத்தி இருக்கா. யார் சார் அவங்க? காவ்யா. குருஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்ப வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன். சரி. கச்சேரி ரொம்ப இருந்தது. சீக்கிரம் வாங்க. உனக்கு குருவாயூரப்பன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு. நீ நன்னாய் வரணும். வாழ்க வளர்க. நான் வரட்டுமா? 1 மினிட், நான் போய் பேக் கொண்டு வந்துறேன். நான் கிளம்புறேன். நான் உங்களை டிராப் பண்றேன். பரவாயில்லம்மா, நான் போய்க்கிறேன். சரி குருஜி. Excuse me? Yeah. What an incredible performance. Thank you May very I have much. your autograph? Autograph? Me? Yeah, sorry. She won't sign. We are old time friends. இப்படி தான் விளையாடிப்போம். I'm sorry. It's okay. Thank you. It was an awesome show. Thank you very much. நீங்க யாரு? நரேன், நான் உங்களை பாராட்டுறேன். கால் பண்ணு சரியா? ஆனா உங்க வாசிப்புக்காக இல்ல. பாலமுரளி சார் வாஸ் அமேசிங். சிந்து பைரவில ஆலா பண்ணி ஆரம்பிச்சு வாங்க. பை. ஷண்முக பிரியால தொட்டு ஸ்பானிஷ் சாங்கோட கான்சர்ட் முடிப்போம். வாவ், அமேசிங். அதெல்லாம் சரி, இதுல நீங்க என்ன பண்ணீங்க? Hi, great show. Great show. Thank you. Nice show. Something superb. Yeah, thank It you. was really God bless you. extraordinary. Yeah, thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. Bye. பை. மக்கள் கைத்தட்டினது, பாராட்டினது மேடையில் இருந்த எல்லா கலைஞர்களுக்கும், உங்களை தவிர. சங்கீதத்தை பத்தி எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்களா? உங்களை விட நல்லாவே தெரியும். உங்க மனசுல என்ன பெரிய சுப்புடுவான்னு கேக்குறீங்க. குறைய சுட்டி காட்ட சுப்புடுவாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ரசிகனா இருந்தாலே போதும். சரி காவியா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. வண்டிக்கு நேரம் ஆச்சு. நல்ல பொண்ணு, திருஷ்டி சுத்தி போடணும். வரட்டா? வரேன் தம்பி. வாங்கம்மா. வயலின் வாசிக்கும் போது கவனம் இசையில இருக்கணும். எப்படா மக்கள் கை தட்டுவாங்கன்னு காத்துட்டு இருக்க கூடாது. அடுத்த மேடையிலையாவது உங்க பேரை காப்பாத்திக்கங்க. ஓகே? Hi, darling. How was your day? என்ன வழக்கம் போல கச்சேரியில கலக்கிட்டியா? நேத்து மத்தியானம் நம்மளுக்கு சரக்கூதி கொடுத்துட்டு அண்ணன் எதையோ யோசிக்க ஆரம்பிச்சு விடிஞ்சு போய் இன்னும் ஒண்ணு சொல்லாம இருக்காரு. சொந்தமா கதை எழுதுறவங்க கூட இவ்வளவு யோசிக்க மாட்டேன். எவனோ எழுதுற கதைக்கு தன்னுடைய பேரை போட்டு மோசடி பண்றதுக்கு இவ்வளவு பில்டாப். அப்படியா? என்னப்பா சொல்ற? பிரதமர் கூட பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. ஐஸ்வர்யா கட்டி பிடிச்சிருக்காரு. கோபியான கூட காபி கூட சாப்பிட்டாரு. டேய், நீ இப்பத்தானே வந்திருக்கிற. போக போக இந்த பிராட பத்தி உனக்கே தெரியும். நீ சொன்னிய இந்த போட்டா பிரிச்சு
பார்த்தோம்னு வச்சுக்க வண்டாவளம் தண்டாவளம் ஏறி போகும். மெதுவா பேசியா காதுல விழுந்துற போது. விழுந்தா என்ன பண்ணுவேன்? டேய் இங்க வாங்கடா. அண்ணே எது வாங்கிட்டு வரணும் அண்ணே? வாங்கடா. வாங்குற காசுக்கு திங்கிற சோத்துக்கு வஞ்சம் இல்லாம அடி விட்டு போங்க. வாங்கடா அண்ணே. வாங்கடான்னு சொல்றேன்ல. நீங்க ஏதோ கதை எழுத யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன்னு. நானா? அந்த மாதிரி வேலைன்னா நான் என்னைக்கிடா பண்ணியிருக்கேன்? அவன் சொல்றத நம்பாத. இது என்ன தெரியுமா? என்ன? இது ஐஏபி அவார்டு. இத நான் வாங்கும் போது என்ன கைதட்டல் தெரியுமா? இது ஐஏபி அவார்டு இல்ல, இது இன்டர்நேஷனல் பிராட் அசோசியேஷன் அவார்டு. இதுதான் பிராடுல பிஹெச்டி வாங்கினவன். நான் மைண்ட் வாய்ஸே படிக்கிறவன். ஓபன் வாய்ஸ்ல பேசினா எனக்கு தெரியாதா? எது வேணாலும் சிந்திச்சு கதை எழுதலாம். நீங்க சொல்றது மாதிரியே அடுத்தவன் கதையை எடுத்து அட்டையை கிழிச்சு அதுல என் பேரை போட்டு பிராடு பண்ணி பிழைக்கிறேனே. நான் செய்யற வேலையை வேற எவனாச்சும் செய்ய முடியுமாடா? முடியாது. அப்ப வாயை மூடிட்டு போய் உட்காருங்க. டேய் அண்ணன் சொடக்கு போட்டா சீரட்டு கேக்குறான்னு அர்த்தம். கொண்டே கொடு. கொடுத்துறேன். வாய கட்டுங்கண்ணே. காதலுக்கு மரியாதை படத்துல விஜய் ஷாலினி ஒரே புக் எடுப்பாங்களே, அதே மாதிரி இல்ல மேடம்? பரவாயில்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. நோ தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பொழுதுபோக்குக்காக கேட்கிறவன், நீங்க பொழப்புக்காக வாசிக்கிறவங்க. ஏன் சொல்றேன்னா அடுத்த கச்சேரியிலையாவது ஒழுங்கா வாசிக்கலாம் இல்லையா? ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? அதே தான் நான் உங்களை கேட்கிறேன். சுத்தி வந்தா எதிரில் வரீங்க, வேலைக்கு போனா சுத்தி வரீங்க. சார், நீங்க ரெஃபர் பண்ண தீஜாவோட மரப்பசு படிச்சேன். என் ரசனைக்கு செம்ம சாய்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இது ஜீன் சம்பந்தப்பட்ட விஷயம். அபூர்வமா சில பேருக்கு ஒத்து போகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ் நடிகர்கள் உங்களுக்கு யார் பிடிக்கும்? என்னுடைய ஆல் டைம் ஃபேவரேட் தலைவர் ரஜினி தான். எனக்கு கமல் தான் பிடிக்கும். ஒரு ஒற்றுமைக்கு சொல்லணும்னா பின்னாடி நிற்கிறாங்களே மேடம், அவங்களுக்கும் கமல் தான் பிடிக்கும். நோ, எனக்கு ரஜினி தான் பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கும் ரஜினி தான் பிடிக்கும். உங்களை மாதிரி வீம்புக்கு. அதுவும் இல்லாம நான் வச்சிருக்க இதே மாடல் செல்போன் தான் இவங்களும் வச்சிருக்காங்க. ஆமா சார். சார் கொஞ்சம் பில் போடுறீங்களா? சாரி மேடம். சார் சிடி வேணும் தான் விட்டு வந்தேன், அவங்க கிட்டே கொடுத்துருங்க. இந்தாங்க. நம்ம கச்சேரியை ஈவினிங் வச்சுக்கலாம். சொல்லப்படாது. பிரம்மாதமான கச்சேரி. சரஸ்வதி உன் விரல்ல நர்தன ஆடுறா. Thank you. Good playing. Thank you. வரமா? வாங்க. ஹலோ ஸ்ரீனிவாசன் சார். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். மேடம், ஆல் இந்தியா ரேடியோல உங்க கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருந்தது மேடம். நன்றி சார். நன்றி. அடுத்த மாசம் 30ஆம் தேதி எங்க சபால நீங்க வாசிக்கணுமா? 30ஆம் தேதி. என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? பார்த்து சொல்றேன் சார். ரொம்ப நன்றிம்மா. சார் வாங்க. என்ன சார், மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வேற எதுவும் வேலையே இல்லையா? இன்னைக்கு உங்க கச்சேரி ரொம்ப சுமாரா? எனக்கு அவ்வளவுதான் சார் வரும். இனிமே என் கச்சேரிக்கு வராதீங்க. பியூட்டிஃபுல். வாட்? உங்க கச்சேரி இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஐ மீன் குட். தேங்க்ஸ். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ்.
எங்க? இங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க கச்சேரி நல்லா வாசிச்சதுக்கு நான் தானே காரணம். அன்னைக்கு நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலனா இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்களா? Come on, yaar. Learn to say thanks and keep smiling. Thanks. You're welcome. இத பாரு, நம்ம கவர்னரு. இதையும் பாரு. சிரஞ்சீவி சிரஞ்சீவி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாரியா. ஐஸ் 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 பக்கத்துல யாரு? எங்க அண்ணன். நல்ல முகர. யார் சார் நீங்க? நான் உலக எழுத்தாளர் தில்லைவாணன். தெரியாதா? தெரியாது. எனக்கு ஆப்பாவானதான் தெரியும். யோ, நாட்டுல முக்காவாசி முக்கியமானோட போட்டோ எடுத்து வச்சுக்காரு, அது தெரியலன்னு சொல்ற. யோ, தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். எங்க அண்ணன் தில்லைவாணன் தில்லனா என்ன அவர் என்னமோ எழுத்தாளர்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னமோ அரசியல் அல்லக்கை மாதிரி ஜகா வாங்குறிய. சார் நீங்களா சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இது என்ன? இது கழுகு. எழுத்தாளர் கோவை செல்வன் எழுதுனது. இத வெளியிட்டது யாரு? நாங்க தான். அப்ப இது என்ன? என்ன இதுவும் கழுகு? எத்தனை கழுகு? ஒரே கழுகுதே. திருப்பி பாரு, தெரியும். ரெண்டையும் படிச்சு பாரு. உன் புஸ்தகத்துல உள்ள ஒவ்வொரு வரியும் இதுலயும் இருக்கா? இருக்கும். நான் எழுதின புஸ்தகத்தை யாரோ எடுத்தாந்து ஓட்ட கொடுத்துருக்கேன். அதையும் நீ வெளியிட்டு இருக்க. அதுவும் அச்சு அசலா எழுதுன கூப்பிடியா? பெத்தவனுக்கு தான் அதோடைய வேதனை தெரியும். என்னடா அவர் எங்கேயும் அங்கே இருக்காரு. மலேசியாவில் நடக்கிற கலாச்சார ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. மலேசியா போயிருக்கானா? இங்க இருக்கிற மகாபலிபுரத்துக்கு போறதுக்கே நான் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் என்கிட்ட சொல்லாம எப்படியா போவேன்? என்ன ஏன் கட்டுக்கிட்டு போனேன்? அவன் போனா என்ன? வெளிவிட்டவன் நீ இருக்கீல, நீ எனக்கு ஒரு பதில சொல்லு. பிளான் பண்ணிட்டாங்க. இவன்கிட்ட ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? வான போல்ட்டு போலாம். இந்த மாங்கமணிட்ட பேச்சு வேண்டிய எனக்கு 2 லோட் பாக்கலாம். யோ, இவங்க என்னை விட மோசமான ஆளுகையா? எதையாச்சும் குடியா போயிரும். சரிப்பட்டு வராது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். யோ, என்ன நடந்தது? சார், நான் எழுதின புஸ்தகத்தை வச்சு இப்படியே அச்சு மாறாம காப்பி அடிச்சு இவங்க பேரை போட்டு வெளிவிட்டு இருக்காங்க. டேய் கொண்டாடா. இந்தாங்கண்ணே. இது அவங்க எழுதுனது, இது நான் எழுதுனது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு நீங்க எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப குந்தளிக்க. சார், உண்மையிலே இது நான் எழுதுனது சார். யார்கிட்ட கதை விடுத? போன மாசம் பாரதியார் புக்கில் அவர் படத்தை எடுத்துட்டு உன் படத்தை போட்டுட்டு நான் தான் எழுதணும்னு சொன்னதானே நீ. என்ன ரகசியம் பேசுறாங்க சார்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் மேல நான் கேஸ் போடல. இல்ல, அது பழசு, இது புதுசு. முதல்ல அந்த ஆள் மேல கேஸ் போடுங்க சார். அப்படியா? இவன் என்ன சொல்லுவா சார்? சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். காலையிலே பதிப்பகத்துல இருந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க சார். சரி, இது உண்மையிலேயே பெரிய எழுத்தாளர் கோவை செல்வன் எழுதுனது சார். எங்க எழுதுறாரு. எத்தனை பேர் தான் ஒரு புத்தகத்தை எழுதுவாங்க சார்? என்கிட்ட 1000-500 திருநா நான் விட்டுருவேன். என் அறிவை திருநா நான் விட மாட்டேன் சார். இவர் தான் இந்த புக்கை எழுதினாருன்னு என்ன சார் ஆதாரம்? நான் ஆதாரம் இருக்குல்ல. எங்க இருக்கு? புத்தகத்துல. கையை நீட்டுறாங்க, ஆதாரத்தை காணாம சார். இந்த இருக்குது இல்லையா? இதை விட என்ன ஆதாரம் வேணுமியா? எழுதுறவன் நானே முன்னுக்கு உட்கார்ந்துருக்கேன். ராத்திரி பகலா தண்ணி அடிச்சு கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு எழுதுனாருன்னு சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க? முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். அந்த ஆளை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்னமோ எஃப்ஐஆர் போட காப்பீட்டி போடுற மாதிரி சொல்லுங்க. இப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. முடிச்சுட்டாங்க சார். காலையில இருந்து என்னை பாத்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. அப்புறம் என்ன கோர்ட்ல பாக்குறது? பாருங்களா பாருங்களா. பாக்குறேன்டா சார். உங்க பதிப்பகத்துக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோசடியை நான் பார்த்ததே இல்லை சார். பாத்துட்டீங்கள? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. நான் வீக் ஆயிட்டேனே. நான் தள்ளிட்டு கொஞ்சம் சுகமா முடிக்கிட்டா. இவன மாதிரி 4 பேர் இருந்தா செட்டில் ஆயிடலாம்டா. ஏம்னா கோர்ட் கேஸ் பண்ணா உங்களுக்கு தானே அசிங்கம். இதுக்கு மேலையா எதையாவது பண்ணி தொலைங்க சார். இல்லை,
சாரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. என்ன அமௌண்ட்னு சொல்லு. சார் இந்த பிரச்சனைனால அண்ணன் மனசு காயம் ஏற்பட்டுருச்சு. அந்த காயம் ஆடுறதுக்கு ஒரு 50,000 வாங்கி கொடுங்க. 50,000? சாரி சார், அவ்வளவுலாம் என்னால முடியாது சார். ஒரு 500 ரூபாய் வேண்டாம் சார். என்னது 500 ரூபாயா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க கோர்ட்ல பாத்துறோம். நீங்க நியாயமான ஆள் சார். சீக்கிரமா பேசி செட்டில்மெண்ட் ஓடி விடுங்க. நல்லா பண்றாங்கடாப்பா. இவ்வளவுதான் இருக்கு. பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடுங்கி திங்குமா அனுமாரு. நீ தில்லைவான இல்ல, எனக்கு பெரிய தொல்லைவான. இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? போறாரு. இழந்தா இந்தாங்க சார் உங்க பங்கு. அண்ணே எங்க பங்கு? உங்களை கூட வச்சிருக்கதே பெரிய வம்பா இருக்கு. இதுல பங்கு வேணுமா? வெளியில வாங்கினா உங்களை நுங்கு எடுக்கிறேன். வாங்கடா. குடுக்க மாட்டானோ? சரி பாப்போம்.